நாகை அடுத்த செல்லூர் சுனாமி குடியிருப்பில் வீட்டின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்து 2 வயது குழந்தை பலியாகி இருக்கக்கூடிய சோகச் செய்தி வெளியாக இருக்கிறது. தொடர்ந்து இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்களில். நாகை மாவட்டம் செல்லூர் சுனாமி குடியிருப்பை சேர்ந்தவர் விஜயகுமார். இவரது மனைவி பாண்டி மீனா, இவர்களது மகன் யாசிந்திரம் 2 வயது இருக்கும். இந்த மூவருமே நேற்று இரவு வழக்கம் போல வீட்டுல ஹால்ல மின்விசிறிய போட்டுட்டு அவங்க உறங்க சென்றிருக்கிறார்கள். திடீரென நள்ளிரவு பாத்தீங்கன்னா இந்த சுனாமி வீட்டோட மேற்கூரை கான்கிரீட் காரை அப்படியே பெயர்ந்து அந்த மூவரு மேலையும் தடதடன்னு விழுந்திருக்கு. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா அந்த மூவர் மீதும் அந்த மேற்கூரையில இருந்த அந்த கான்கிரீட், அதாவது அந்த கம்பிகளை எல்லாம் உடைத்து கொண்டு கீழே விழுந்ததுல அதாவது விஜயகுமாரின் 2 வயது மகன் யாசிந்திரம் மீது தலை, கை, கால்ல, முகத்துல எல்லாம் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்திருக்கிறது. உடனடியாக இரவுல என்ன ஏது நடந்துச்சுன்னு தெரியாம அடிச்சு பிடிச்சிட்டு பிள்ளைய தூக்கிட்டு வெளில விடுறது பார்க்கும்போது அந்த குழந்தைய உடனடியா நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு போனாங்க. அங்க குழந்தை வழியிலேயே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியிருக்காங்க. மேலும் இந்த வீடு இடிந்து, அந்த மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவத்துல அந்த குழந்தையின் தாயார் அந்த பாண்டி மீனாவுக்கும் பலத்த காயம் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த சம்பவம் நாகையில ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இந்த காயமடைந்த பாண்டி மீனாவுக்கு நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சுனாமியால பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த செல்லூர்ல இந்த சுனாமி குடியிருப்பு கட்டி கொடுக்கப்பட்டது. 17 ஆண்டுகள் ஆகியிருக்கிறதுனால அந்த வீட்டோட தரம் ரொம்ப மோசமான நிலை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதா அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த சுனாமி வீடுகள் தரம் இல்லாததுனால இது போன்ற நிலை இந்த துயர சம்பவத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே அந்த பகுதியில் இருக்கிற மற்ற வீடுகளையும் இது போல எந்த பாதிப்பும் ஏற்படாதவன்னா அதை புனரமைக்கணும் வேண்டும் என்பதே தற்போது உள்ள நிலையாக அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சம்பவம் தற்போது ஒரு 2 வயது சிறுவன் அந்த குழந்தை இறந்திருக்கிறது செல்லூர் சுனாமி குடியிருப்பு பகுதி மக்களிடம் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.